ஐந்து கரத்தானை யானை முகத்தானை இந்தின் இளம்பரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் நற்காலை வணக்கங்கள். நலமான நண்பர்களே, வாழ்வியல் என்ற தொடர் பதிவில் ஒவ்வொரு காணொலிகளாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த காணொலியில் விஞ்ஞானத்தை தண்ணீர் காட்டும் அல்லது எந்த விதத்திலேயும் தனக்கு நிகர இல்லை என்று அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கும் மெய்ஞானம் தரும் தகவல் சார்ந்த விஷயங்களை பதிவுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திருமூலர் அருளிய வைத்தியசாரம் என்ற நூலிலிருந்து இந்த மனித உடலும் மனித உடல் சார்ந்த நோய்களும் அது தரும் பாதிப்புகளும் அதை சரி செய்யும் விதங்களை சார்ந்த தகவல்களை பதிவாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் கருவுறுதல் என்ற ஆரம்ப நிலை முதல் இறுதி வரை மனித வாழ்க்கையில் ஏற்படும் நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது நோய்கள் உருவாகும் விதம், அது தரும் ஏற்ற இறக்கங்கள் சார்ந்த பலன்களை பாடல்களும் கருத்துக்களும் என்ற வகையில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் பாடல் எண் 11 கரு உற்பத்தி சார்ந்த பாடல். உண்ணிய கற்பக்குரியாம் வெளியிலே பண்ணிய நாசம் பகர்ந்த பிருதுவி வன்னியும் வாயும் ஆயுறும் சுக்கிலம் மன்னி சமணம் வளர்த்த உதகமே என்று பாடலை முடித்துள்ளார். தாயின் கருப்பையில் அவளுடைய நாதத்துடன் பஞ்சபூதங்களுடைய சுக்கிலமானது கலந்து நிற்கும். இக்கலப்பு விகிதம் சரியான அளவில் இருக்கும். இந்த நாத விந்தை சுற்றிலும் உதகம் என்ற நீரானது சூழ்ந்து கொண்டு கருவை வளர்க்கும். பிண்ட உற்பத்தி ஆவதற்கு இதுவே மூல காரணமாகும் என்று கூறியுள்ளார். அடுத்து பாடல் எண் 12 உடலில் உள்ள அங்கங்கள் வளர்ச்சி சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. உதகம் உதிரம் உருங்கால் வாயுவால் சிதகுறும் அங்கங்கள் செய்து முழுத்திடும் பதகுறும் ரோமம் பகர் தசை அஸ்தியின் நிதகுறும் 9 வாசலும் நீங்குமே என்று பாடலை முடித்துள்ளார். உதகம் உதிரம் அக்னி வாயு போன்றவைகளினால் ஒன்றாக சேர்ந்து அங்கங்கள் ரோமம் தசை அஸ்தி போன்றவைகளை உருவாக்கி 9 வாசல் கொண்ட தேகமாக கருவை வளரச் செய்கிறது. இது கருவின் முதல் கட்டமாகும். அடுத்து பாடல் எண் 13 முழு வளர்ச்சி. நீங்கிட நீங்கிட நிமிர்ந்து வளர்ந்தோங்கும் ஓங்கிட ஓங்கிட உறுதியாம் வாயுவும் வாங்கிட வாங்கிட வன்னி தலை கொள்ளும் பாங்கிட பாங்கிட பத்தாகும் திங்களே என்று பாடலை முடித்துள்ளார். இந்த பாடல் ரசனையோடு சொல்லக்கூடிய தகவலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. நாளாக நாளாக கருப்பையில் உள்ள குழந்தையானது வாயுவில் உள்ள பிராணசக்தியை சுவாசித்து திடமாய் 10 மாதத்தில் பூரண வளர்ச்சியுற்றும். ஜனிக்கும் நிலைக்கு வந்ததும் அக்னியானது குழந்தையின் சிரசை அழுத்தி வெளியேற்றும் என்று கூறியுள்ளார். அடுத்து பாடல் எண் 14 நோயுடன் பிறப்பு. திங்கள் 10 தேயோடு வாயும் சேர்ந்தும் அங்கி மலர்த்தி அமளியாய் கீழ்நோக்கி பொங்கி பிறந்த நாள் புகழ்வார் வெறும்பீனர் தங்கி செணிக்கையில் தன் நோயும் உற்றதே என்று பாடலை முடித்துள்ளார். 10 மாதமாக கர்ப்பப்பையில் உள்ள குழந்தை நாளாக நாளாக வாயுவில் உள்ள பிராணசக்தியை இழுத்து கொண்டு திடமாக வளரும். அப்படி வளரும் சமயம் அக்னியானது குழந்தையின் சிரசை தாக்கும். இத்தாக்குதல் 10வது மாதத்தில் அதிகமாகி அக்னியானது அங்கு தடைபட்டுள்ள வாயுவை கூடி குழந்தையை கீழ்நோக்கி தள்ளும். இதனை குழந்தை பிறந்த நாள் என்று மகிழ்வார்கள். ஆனால் குழந்தை நோயுடன் பிறந்தது என்று வீணர்கள் உணர்வதில்லை. காலம் செல்ல செல்ல உடல் கூற்றில் உண்டாகும் உபாதையை உணர்கின்ற நிலை உண்டாகும் என்று கூறியுள்ளார். அடுத்து பாடல் எண் 15 அரசாலும் அமைப்பு.
ஏற எதிர்க்க இளையன் தானாகும் தேரொக்க வாகில் நேகர் போகன் தானாகும். மறை எதிர்க்கில் மறையவன் தானாகும் போரொத்த மைந்தனும் பேரரசு ஆளுமே என்று பாடலை முடித்துள்ளார். எந்த நாளும் ஆண்டவனின் நினைவோடு பக்தியோடும் இருப்பவர்கள் தங்களின் இல்லாளுடன் இணையும் பொழுது அந்த விந்தானது சுழுமுனை நாடியிலுள்ள நாத ஒளியின் மேல் மோதிக்கொண்டு எதிர்த்து செல்லும். அப்படி வேகமாக மோதி செல்லுகின்ற விந்துவால் ஜனிக்கும் சிசு சிவன் அடியாராய் இருக்கும், ஒழுக்க சீலனாகவும் இருக்கும் என்று கூறியுள்ளார். விந்துவானது நாத ஒளியினை எதிர்க்காமல் அதனை தொட்டுக்கொண்டு சமவேகத்தில் சென்று பயணிக்கும் சிசுவானது பேரறிவு படைத்ததாக இருக்கும். அத்துடன் பெரும் புகழுடன் அரசாளும் நிலையையும் பெறும் என்று கூறியுள்ளார். சரி நண்பர்களே, அடுத்து ஒரு பதிவுடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே.